வணக்கம் நண்பா. இந்த பக்கத்துலேருந்து அர்ஜுன் பேசுகிறேன். அந்த பக்கத்துலேருந்து யார் பார்க்குறீங்கிறத வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லுக்கிசம் மன்னோட சாப்டர் 34 தான் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த கங்கம் லேண்ட்லார்ட் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் மாதிரியே வந்துட்டு இந்த ரியல் லைஃப்பில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கோடெலாம் போட்டு அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜாக் இருக்கான் இல்லையா. ஸோ மறுநாள் காலைல காட்டுறாங்க போல், டேய் நாளுக்கு நான் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஃபேமஸான ஷூ இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு ஆர்டர் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான காசுக்கு அதோ ஆர்டர் போட்டு கொடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இவன் நார்மலாக தான் சொல்கிறான், ஆனால் அந்த நாலு கணக்கு எப்படி தருதுன்னா மிரட்டுற மாதிரி இருக்குதான். ஸோ ஒரு மாதிரி ஈவுள் மாதிரி மிரட்டுற மாதிரி இருக்குதான். ஐயோ இவன் நார்மலாக பேசுகிறது எப்படி இருக்கே, மிரட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அதில் வந்துட்டு அந்த நாலு கண்ணா இருக்கேன் இல்லையா. ஸோ அவன் தான் வந்துட்டு இந்த ஷூ சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காப்புல. பாருங்களேன், மூக்க நோட்டிகிட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாருங்களேன். இந்த மாதிரி உட்காந்துட்டு நெட்டில் வந்துட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி 3 லட்சம் நேரில் இருக்க அந்த ஷூ கிடைக்குமான்னு கேட்கும்போது இல்லை அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை ஸோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாப்புல. ஸோ அப்படியே கட் பண்ணால் இன்னொருத்தட்ட கேட்குறான். அவன்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி 3 லட்சத்துக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது 3 லட்சத்துக்கு தானே கிழிஞ்சு போய் கிடக்கு, அதை வேணா அனுப்புகிறேன் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்கிறான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை கேட்கும்போது என்னடா ஜோக் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். என்னடா இது யார்கிட்ட கேட்டாலும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் ஒன்று இருக்குது இல்லைன்னு சொல்லுங்கடா, ஏன்டா தேவையில்லாமல் திட்டுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அழும்போது. ஸோ 3 லட்சத்துக்கு கிடைக்குமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தங்க மட்டும் ஓகே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது இந்த ஷூஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி போல், அந்த ப்ரீமியமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷூஸ் போல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல். அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி நான் கொரியரில் அனுப்புகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு இவர் வந்துட்டு வேணாம் நான் அப்படி தான் ஒரு கேமரா ஆர்டர் போட்டேன், அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா காசு அனுப்பிச்சதுக்கப்புறம் செங்கல் தான் அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு ஜாக்கு முன்னாடி இருந்தால் பாவம் ஷூன்னு சொல்லிட்டு செங்கலை காட்டினாங்கன்னா என்னை சிரிப்பாக அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேர்லேயே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போடுறாப்புல. அதாவது நேரில் செக் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணும்போது சரி ஓகே நீ வந்துட்டு இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனுப்புகிறான். ஸோ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறான். சரி உங்கள் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் இருக்குது. ஆஹா அடிச்சதுடா ஜாக்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட மணிக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. பொறுக்கி பையன் நாளுக்கண்ணா உனக்குலாம் தேவையாடா டேய். அதாவது என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பொண்ணுன்னா மட்டும் அப்படியே ஒளிஞ்சிட்றானுங்க, என்ன பண்ணுறது. ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா மறுநாள் ஸ்கூல் தான் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ். ஸோ மறுநாள் ஸ்கூலில் வந்துட்டு டேய் நாளைக்கு நான் எங்கடா ஷூஸ் அப்படின்னு கேட்கும்போது ஜாக் கேட்கலாம் எங்கடா ஷூஸ் அப்படின்னு கேட்கும்போது அவர் இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லைப்பா அவங்க வந்து கொரியரில் அனுப்புனா நீங்கள் வேணாம் நான் வந்துட்டு நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்துட்டு நான் இப்போ. ஸோ அப்படியா நேரில் இப்போ செக் பண்ணி வாங்கிறியா, இந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறேன் எனக்காண்டி, ஓகே நல்ல பையன் தான்டா நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது முட்டா பையன் ஜாக்கு உனக்கு தெரியலையடா நான் வந்துட்டு ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறேன் இங்கே வந்து ஜீக்கிறது நான் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கும் போது என்னது இது சிரிப்பே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் ஜாக் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா வெளியே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி காட்டுறாங்க, ரோடு மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டிருக்கான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி. அந்த பொண்ணு போட்டு நீ பார்த்தா அப்படியே மயங்கி விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ட்ரெஸ்ஸுக்குள்ளே பார்த்தா ஷோல்டர் வந்துட்டு நல்லா ப்ராடாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏதோ ஒன்று வச்சுருக்கான், ரப்பர் மாதிரி வச்சுருக்கான். அப்புறம் பட்டெக்ஸ் கொஞ்சம் தெரியணுங்கிறதுக்காண்டி ஏதோ ஒன்று வச்சுருக்கான். அப்புறம் ஹைட்டு மேட்ச் பண்ணுங்கிறதுக்காண்டி ஷூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹீல்ஸ் போட்டிருக்காப்புல. அடே நாளுக்கண்ணா இவங்க வந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அங்கே இங்கேயும் பலூன் வச்சு காற்றடிச்சு இப்போ வந்து சாதா மேன் இல்லை அயன் மேன் அப்படிங்கிறான். இதான் வந்துட்டு மனுஷனோட அடுத்த பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோமோசேபியன்லாம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி வந்துட்டு ஹோமோ ஆப்ஷன் ப்ளஸ்ஸாங்க. அதாவது ஆப்ஷன் ப்ளஸ்னால் எங்கே வேணாலும் எதை வேணால் வச்சு எப்படி வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டாங்க போல். ஸோ வந்தவொடனே நம்ம நாளுக்கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஸோ பார்த்தவொடனே என்ன அப்படின்னா ஸோ அந்த பொண்ணு உண்மையாலுமே வந்துடுது அந்த இடத்துக்கு, அந்த ஸ்ட்ரீட்டுக்கு.
அந்த ஆமாம் அந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நீங்கள் தான் அந்த மாதிரி அந்த நாலுக்கரணா அப்படின்னு கேட்கும்போது அவன் பேர் எனக்கு சரியாக தெரிலங்க, அதான் வந்து நாலுக்கரன்னு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அப்படி கேட்கும்போது அந்த பொண்ணு ஆமாம் ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கற்பனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதக்க ஆரம்பிச்சிடறான். ஆகா உண்மையிலேயே பொண்ணுதான், அதுவும் செம்ம ப்ரெட்டியாக இருக்கா, ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்டு போவோமா, இந்த மீட்டிங்கை ஒரு டேட்டிங்காக மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு 2 பசங்க வந்துட்டு ஏய் என்னப்பா தம்பி நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோளில் கை போட்டு இழுத்துட்டு போவேன். மூஞ்ச சுளிக்காத சிரிச்சுக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறாப்புல தம்பியாப்புல. அவன் சொல்கிறத கேட்டினா உயிரோட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குண்டு மஞ்ச முடிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறாப்புல. ஸோ அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி கண்டுக்கல, என்னடா அந்த பொண்ணு கண்டுக்கல, ஒருவேளை திட்டம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கா ஏய் சிரிச்சுக்கிட்டே வா இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே கூப்பிட்டு வந்து ஒரு சந்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துடுறானுங்க. அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத சந்தை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துட்டு சேரா தம்பியாப்புல நாளுக்குண்ணா வாங்கிட்ட காசெல்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழிப்பறி பண்ணுறானுங்க. என்னது காசா, ஐயோ அது தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டனோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது காசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சிட்டானுங்க பாருங்களேன். ஸ்கூல் பசங்க ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி என்ன ஆரம்பிக்கிறானுங்க 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு பல்கான அமௌண்ட் தான் எனக்கு கிடச்சிருக்கு, வாயா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரக்கடிக்கு போவோம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இனிமேல் வந்துட்டு என் ப்ரொஃபைல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இனிமேல் நான் இதுக்கெல்லாம் வரமாட்டேன் சரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு தன்மையாக கேட்குது. ஓகேங்களா. ஸோ இவன் வந்துட்டு 30 28 29 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் என்றதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குறியாக இருக்கிறானுங்க. ஸோ அப்படி எண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி 3 லட்சம் இருக்குது போதான் ரொம்ப நாளைக்கு இது தம்பியாப்புல உன்ன மாதிரி ஆள் எனக்கு வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கிடச்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போகாமையே ஜாலியாக இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தோனி கேட்டிய ஷூஸ் அது இதுதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் மட்டும் காமிக்கிறாப்புல கொடுத்த காசுக்கு சார் வேலை சார் மடிச்சிருக்கு சார் விட்டுருக்க சார் அது ஏன் காய்ச்சல் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கெஞ்சறான். ஏய் என்னடா இவன் ரொம்ப ஓவராக தொகுறான், என்ன அந்த மஞ்சள் முடிக்காரன் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கான். ஐயையோ வகை தெரியாமல் வந்து வசமாக மாட்டிக்கிட்டேனே, இவங்ககிட்ட வந்து இதை போய் அவங்ககிட்ட சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே, இவங்கள பார்த்து கூட எனக்கு பயமாக இல்லை, அவனை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒரு அதாவது என்ன சொல்கிறது மதியான வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க போல். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கண்ணை வந்துன்னா கூப்பிட்டு அது வந்துட்டு என்னோடய காசு இல்லை, அது வந்து வேற ஒருத்தனோட காசு, தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும்போது என்னடா சொல்லிட்டு இருக்கான், சூடேற்றிட்டு இருக்கான், நாங்களே வழிப்பறி பண்ணி தான் சம்பாரிச்சிட்டு இருக்கோம், அதை திருப்பி கேட்டா எப்படா கொடுக்குறதுங்க, ஆனால் வெண்ணலையாடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னா புரியாதாயா, என்கிட்ட இந்த காசை கொடுத்தா ஒரு பாக்ஸரியா, என் எலும்பெல்லாம் சுக்கா நொறுக்கிடுவோம் அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உசுப்பு பேத்துறானுங்க. ஐயோ போச்சு, இவன்கிட்டயே அவனை பற்றி பேசுகிறானா, இவனே ஒரு பாக்ஸரி அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறது கேளுங்கடா, இந்த ஒரு வாட்டி அவனை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பக்கம் செஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இல்லை போல் இதில் செய்கிறதில்ல. ஸோ இவங்க இருந்துக்கிட்டு அதெல்லாம் விட முடியாது, யாராக இருந்தாலும் நீ கூப்பிட்டு வா, முடிஞ்சால் எங்களை கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஓஹோ அப்படியா விஷயம், அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இருக்கான் இல்லையா. ஸோ அந்த நாலு அது ஆப்போசிட்டில் கேங்கில் ஒருத்தன் கல்யாணத்தில் கட்டு போட்டவன், நீ யாரை வேணால் கூப்பிடு எவனை வேணால் கூப்பிடு, நானும் ஒரு பாக்ஸர் தான், தக்காளி அடித்து துவைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனையும் மிரட்டிகிட்டு இருக்கான். என்னடா இது வரவும் போகலாம் மிரட்டிங்களாடா, நான் என்னடா பாவம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அடுத்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் இருக்குது, கண்டிப்பாக சம்பவம் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உடனே பெல் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போனா தான் போடுற சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.